ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ்னா என்ன? இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஸோ என்னென்ன ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் இருக்கு? ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகுதுன்னா அது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டா, அது ஒரு கரெக்டான பிரேக் அவுட்டா, அங்கே ரீடெஸ்ட் ஹேப்பன் ஆகுமா, எப்படி ஒரு என்ட்ரி எடுக்கலாம், ஒரு எக்ஸிட் எப்படி எடுக்கலாம்? ஸோ இந்த மாதிரியான எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர்ஸ் இந்த வீடியோவில் இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது உங்கள் இன்னொன்று ட்ரேடிங் தமிழ். அண்ட் கைஸ், இது வரைக்கும் யாராச்சும் நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராச்சும் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காம டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே, லெட்ஸ் ஜம்ப் இன்டு திஸ் வீடியோ. ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த பேட்டர்ன் வந்துட்டு ஏன் ஃபார்ம் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்ன பார்த்தீங்கன்னா, லைக் அங்கே வந்து பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் நடுவில் வந்துட்டு ஒரு ஃபைட் உண்டாகும். ஸோ அந்த ஃபைட் நடக்கிறதுனால தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேட்டர்னே நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த பேட்டர்ன், இந்த ஃபைட் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா, அது வந்து பிரேக் அவுட் ஹேப்பன் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு போக போக வந்துட்டு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபேக் பிரேக் அவுட். இந்த ஃபேக் பிரேக் அவுட் வந்து நம்மளுக்கு அடிக்கடி ஹேப்பன் ஆகும். லைக் வந்துட்டு நமக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் ஆகும். நம்ம பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுப்போம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அது ஃபேக் பிரேக் அவுட் ஆகி நம்ம வந்து ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆகிடும். இது எதுக்காக ஆகுதுன்னா, டு கெட் அ ஸ்டாப் லாஸஸ். எல்லா ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிறதுக்காக தான் இந்த ஃபேக் பிரேக் அவுட் நடக்கும். அதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பல்கான ஆர்டர்ஸ் வந்துட்டு அவங்க வாங்குறது வந்துட்டு லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸாக இருக்கும் ஆர்டர்ஸ். ஸோ அந்த ஆர்டர்ஸ்லாம் வந்து பிளேஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்துட்டு அவங்க எதர் செல் பண்ணணும்னா அது பை பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் இருக்கணும். அதே மாதிரி அவங்க பை பண்ணுறாங்கன்னா அதை செல் பண்ணுறதுக்கும் அதுக்கு ஈக்குவலாக ஆள் இருக்கணும். அங்கே வந்துட்டு அவங்க மாதிரி வந்துட்டு அவ்வளோ அவ்வளோ ஷேர்ஸ்க்கு வந்துட்டு அவங்க வாங்க போகிற ஹியூஜ் குவான்டிட்டியான ஷேர்ஸ்க்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டி இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களே வந்து ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டு அது மூலமா எல்லா ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும் போது அவங்களுக்கு தேவையான பை ஆர்டர்ஸ் செல்லர்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் பீப்புள்ஸ் எமோஷன். ஸோ இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சென்டென்ஸ். இது வந்து என்னன்னா, ஓல்ட் மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பீப்புளோட எமோஷனை தான் வந்துட்டு ரிவால்வ் ஆகுது. லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறும்னு நினச்சிட்டு எல்லாம் வாங்குவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏறும். அதே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டவுனுக்கு வந்துருச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஏறும் அப்படின்னு நினச்சிட்டு அகைன் உள்ள என்ட்ரு ஆவாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பீப்புள் எமோஷன்ஸ் தான். ஸோ இந்த மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது பீப்புள்ஸ் தான். பீப்புள்ஸ் நான் மென்ஷன் பண்ணுறது வந்துட்டு ரீட்டைல் ட்ரேடர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே தான் சொல்கிறேன். கைஸ், ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் தான் இருக்கு. லைக் வந்துட்டு பேசிக்காக பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள், டிசெண்டிங் ட்ரையாங்கிள் அண்ட் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். ஸோ அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேசிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, செல்லர்ஸ் வந்துட்டு குறைவாங்க அண்ட் பயர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ இதான் வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள். இங்கே பார்த்தீங்கன்னா பயர்ஸ் டாமினேட்ஸ் த மார்க்கெட். அந்த டைமில் அந்த ஸ்டாக்கை வந்துட்டு பயர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. அது பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் அந்த கன்சல்டேஷன், அதாவது அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உள்ளே இருக்கும்போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்காங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, செல்லர்ஸ் வந்து நிறைய இருந்திருக்காங்க. அடுத்து வந்து பயர்ஸ் போயிருக்காங்க. பயர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட பழைய ஜோன் வரைக்கும், பழைய லெவல் வரைக்குமே போய் ரீச் பண்ணிட்டாங்க. அகைன் செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரீவியஸ் அந்த லெவல் வரைக்கும் அவங்களால ரீச் பண்ண முடியல. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பயர்ஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் அவங்களால வந்துட்டு போக முடியுது அவங்க பழைய லெவலுக்கே. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பயர்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு எப்படி சொல்லணும், ஒரு லிமிட்டே இல்லாமல் கரெக்டாக அவங்க லெவலில் போய் ரீச் பண்ணுறாங்க. ஸோ செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சினே தான் வராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அகெயின் செல்லர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செல்லர்ஸ் குறையும் போது பயர்ஸ் வந்து ஸ்டில் அவங்களோட லெவலில் மெயின்டைன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அப்சைடு வந்து என்ட்ரி கிடைக்கும். அந்த அப்சைடு என்ட்ரி அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகும், மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ கைஸ், வந்துட்டு இப்போ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் காட்ட போகிறேன், அசெண்டிங் ட்ரையாங்கிள், டிசெண்டிங் ட்ரையாங்கிள் அண்ட் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளுக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் காமிச்சு முடிச்சுட்டு எப்படி அது ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோன்னா, எப்படி வந்துட்டு இந்த பிரேக் அவுட் ஹேப்பன் ஆகுது, இந்த பிரேக் அவுட்ல வந்து எப்படி ரீடெஸ்ட், இது இந்த ஃபேக் அவுட் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து ஃபைனலாக வந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சப்பறம் சொல்லுவேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள். ஸோ இங்கே வந்து நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைக் ஒரு ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நமக்கு வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பயர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஃபுல்லாக போயிருக்காங்க, கரெக்டா? அண்ட் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பயர்ஸோட பாதி தான் செல்லர்ஸ் இருந்திருக்காங்க நமக்கு. அதுக்கு மேலே அவங்களால கீழே போக முடியல. அகைன் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லர்ஸ்
இந்த லெவலையும் தாண்டி மேலே போறாங்க செல்லர்ஸ், அவங்களால முடியுது அந்த இடத்துல. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா சாரி இவங்க பையர்ஸ் மேலே போயிட்டாங்க. ஸோ செல்லர்ஸ் வந்து அகைன் அவங்களால வந்துட்டு அந்த ப்ரீவியஸ் லெவலே அவங்களுக்கு பிரேக் பண்ண முடியல. ஸோ என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அப்படியே வந்து இவங்க குறையிறாங்க. செல்லர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல ரெடியூஸ் ஆகி இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்து ஒரு கடைசியா ஒரு கன்க்ளூஷன் வரப்போகுது. எய்தர் இந்த இடத்துல வந்துட்டு பையர்ஸ் வந்து ஜெயிக்கணும், வந்து செல்லர்ஸ் வந்து ஜெயிக்கணும். ஆல்ரெடி செல்லர்ஸ் குறைஞ்சினே வராங்க, பையர்ஸ் இன்க்ரீஸ் ஆகினே வராங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா பையர்ஸ் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு வெளியே போறாங்க. ஓகேவா, பிரேக் அவுட் கொடுத்துட்டு வெளியே போயிட்டு இந்த இடத்துல பாருங்க அதுக்கப்புறம் எவ்வளவு சூப்பரா வந்துட்டு ஒரு பெரிய மூவ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இதுதான் வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள். ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ கைஸ் இது வந்துட்டு அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் அசெண்டிங் ட்ரையாங்கிள். சேம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பையர்ஸ் மேலே போயிருக்காங்க, செல்லர்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்திருக்காங்க. திரும்பி அது அகைன் பையர்ஸ் வந்து அவங்க ப்ரீவியஸ் லெவலையும் பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறாங்க. பட் செல்லர்ஸ் வந்துட்டு ஸ்டில் அவங்களோட ப்ரீவியஸ் லெவலில் பிரேக் பண்ண முடியல அவங்களால. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராடிக்ஷன் நல்லா வந்துட்டு ஒரு ஒரு அக்குமுலேஷன் ஆகுது. இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன் மாதிரி ஹேப்பன் ஆகிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஒரு அக்குமுலேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு எய்தர் இது வந்து ஒருத்தவங்க வந்து பிரேக் பண்ணணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஹையர் அண்ட் ஹையர் லோஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வந்துட்டு இது ஒரு அப் ட்ரெண்டுக்கு தான் போயின்னு இருக்கு. அசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்துட்டு நமக்கு என்ன பண்ணணும்னா ஒரு அப் ட்ரெண்டை தான் இங்கே இண்டிகேட் பண்ணுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய சூப்பரான ஒரு பிரேக் அவுட் ஹேப்பன் ஆயிருக்கு, ஒரு பிக் கிரீன் கேண்டில். ஸோ இது வந்துட்டு பையர்ஸ் இந்த இடத்துல வின் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க மார்க்கெட் எப்படி போகுதுன்னு, எவ்வளவு தூரம் மேலே போயிருக்கு பாருங்க. ஸோ இது வந்துட்டு அசெண்டிங் ட்ரையாங்கிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். அசெண்டிங் ட்ரையாங்கிள் பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ட்ரையாங்கிள். டிசெண்டிங் ட்ரையாங்கிள் என்ன, எக்ஸாக்ட் ஆப்போசிட் டு அசெண்டிங் ட்ரையாங்கிள். ஸோ டிசெண்டிங் ட்ரையாங்கிள்ல ஒரு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டவுன் சைடில் போகும். ஸோ டிசெண்டிங் இந்த சென்ஸ் ஹையர் டு லோவர். ஸோ ஹையர்லேருந்து லோவருக்கு வந்துட்டு ட்ரெண்ட் லைன் போகும். ஆஸ் யூஸ்வல் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும், பயர்ஸ் வந்துட்டு குறைவாங்க, பயர்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிறாங்க, செல்லர்ஸ் வந்து ஸ்டில் அவங்களோட லெவல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு அதிகமாக அவங்களோட டாமினேஷனை காட்டுவாங்க இந்த மார்க்கெட்டில். ஸோ ஒன்ஸ் இந்த வந்துட்டு பிரேக் அவுட் ஆனதும் பார்த்தீங்கன்னா நல்லா கீழே போகும். ஸோ இது வந்துட்டு டிசெண்டிங் ட்ரையாங்கிள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லர்ஸ் தான் வந்துட்டு மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுறது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ கைஸ் இது வந்துட்டு டிசெண்டிங் ட்ரையாங்கிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லர்ஸ் வந்துட்டு எவ்வளோ பெருசாக இருந்திருக்காங்க. அகைன் பையர்ஸால அவங்க ப்ரீவியஸ் லெவலில் கூட ரீச் பண்ண முடியல. ஸோ அது உள்ளே வந்துட்டு க்ளோஸ் ஆயிட்டாங்க. அகைன் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரீவியஸ் லெவலையும் தாண்டி போகிறாங்க. பையர்ஸ் ஸ்டில் அவங்களால அவங்க லெவலில் பிரேக் பண்ண முடியல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்துட்டு எய்தர் ஒரு பையர்ஸ் ஆர் செல்லர்ஸ் வந்து வின் பண்ணணும். பட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுது செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிக் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக கீழே மூவ் ஆயிருக்கு பாருங்க மார்க்கெட். ஸோ இது வந்துட்டு டிசெண்டிங் ட்ரையாங்கிள். நம்ம இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அனதர் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் எக்ஸாம்பிள். சேம் செல்லர்ஸ் பையர்ஸ் கம்மியாக இருக்காங்க, அகைன் செல்லர்ஸ் அவங்க லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ பையர்ஸ் அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சின்ன கன்சல்டேஷன் ஹேப்பன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து எய்தர் பையர்ஸ் ஆர் செல்லர்ஸ் ஷுட் வின். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு டவுன் சைடில். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏன் இதெல்லாம் ஹேப்பன் ஆகுதுன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடில் தான் இருக்கு. அந்த இடத்துல நமக்கு டவுன் சைடில் இண்டிகேட் பண்ணுற மாதிரி டிசெண்டிங் ட்ரையாங்கிளும் ஃபார்ம் ஆகுது. ஸோ பிரேக் அவுட் ஹேப்பன் ஆகும்போது நமக்கு வந்து டவுன் சைடில் தான் பிரேக் அவுட் ஹேப்பன் ஆகும். ஸோ அப்படின்றதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா டக்குன்னு எவ்வளோ சூப்பராக கீழே வந்து மார்க்கெட் இறங்கிடுச்சு. இது வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிளுக்கு எக்ஸாம்பிள். ஸோ கைஸ் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்துட்டு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பார்க்கலாம். ஸோ கைஸ் நான் வந்துட்டு இது எக்ஸ்பிளைன் பண்ண முடிச்சதும் எப்படி வந்துட்டு பிரேக் அவுட் ஹேப்பன் ஆகுது, எப்படி வந்து ரீடெஸ்ட் ஹேப்பன் ஆகுது, ஸோ எப்படி ஃபேக் பிரேக் அவுட்லாம் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் லைக் வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்க அது. ஸோ அது பேசிக்காக நமக்கு இதெல்லாம் புரிஞ்சாதான் நம்மளால் வந்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா லைக் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக இருப்பாங்க. ஸோ வந்துட்டு நம்மளுக்குள்ள ஒரு அன்சர்டனிட்டி அந்த இடத்துல வந்து முடிவு பண்ண முடியாது யார் வந்துட்டு அதிகமாக டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போன்றப்ப வந்து நமக்கு என்ன ஆகும்னா சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ரேஸ் கேட் கான்ட்ராக்ஷன் அண்ட் அன்சர்டனிட்டி ஹேப்பன் பிட்வீன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு எதர் அப் சைடும் பிரேக் ஆகலாம், டவுன் சைடும் பிரேக் ஆகலாம். ஸோ அதை பார்ப்போம் நம்ம. பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். இந்த இடத்துல நமக்கு என்ன ஹேப்பன் ஆகுதுன்னா செல்லர்ஸ் வராங்க, பையர்ஸ் வந்துட்டு அந்த ப்ரீவியஸ் லெவலில் பிரேக் பண்ண முடியாமல் கம்மியாகிறாங்க. ஸ்டில் செல்லர்ஸும் வந்துட்டு அவங்க ப்ரீவியஸ் லெவலில் பிரேக் பண்ண முடியாது கம்மியாகிறாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த இடத்துல கான்ட்ராடிக்ஷன் ஆகுது, ஒரு கன்சல்டேஷன் மாதிரி ஹேப்பன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பிரேக் அவுட் ஹேப்பன் ஆகுது. எய்தர் இது வந்து டவுன் சைடும் பிரேக் அவுட் ஆகலாம், அப் சைடும் பிரேக் அவுட் ஆகலாம். இந்த செல்லம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப் சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு.
பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துட்டு மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். இந்த இடத்துல அதே தான் சேம் நமக்கு செல்லர் பையர்ஸ் அவங்க ப்ரீவியஸ் பிரேக் பண்ண முடியல, செல்லர்ஸாலையும் முடியல. அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது. எய்தர் இந்த இடத்துல பையர்ஸ் ஆர் செல்லர் ஷுட் வின். ஸோ வந்துட்டு என்ன ஆகிறாங்கன்னா இந்த இடத்துல பையர்ஸ் வந்துட்டு வின் பண்ணுறாங்க. ஸோ பிரேக் அவுட் ஹேப்பன் ஆகுது. ஹேப்பன் ஆகிட்டு நமக்கு வந்து ரீடெஸ்ட் ஹேப்பன் ஆகிட்டு எவ்வளோ சூப்பராக மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிருப்பாருங்க. ஸோ கைஸ் வந்துட்டு இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். நான் வந்துட்டு இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா லைக் அசெண்டிங் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா அசெண்டிங்னா லைக் அது வந்துட்டு மேலே தான் போகும் அப்படின்னும் கிடையாது. டிசெண்டிங் ஃபார்ம் ஆச்சுன்னா அது கீழே தான் போகும் அப்படின்னும் கிடையாது. நம்ம ஒரு சில கன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம அது போகணும். ஈவன் அசெண்டிங் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆச்சுனாலும் அதுவும் கீழே வரும், டிசெண்டிங் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆச்சுனாலும் அதுலேயும் மேலேயும் போகும். ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள், பட் ஸ்டில் இது வந்து டவுன் சைடில் பிரேக் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த சைடு வேணாலும் பிரேக் ஆகலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன், அந்த கண்டிஷனை பொறுத்து. ஸோ இது ஹேப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இந்த லெவல்லே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 20 இஎம்ஐ வந்து 200 இஎம்ஐ பிரேக் பண்ணிட்டு கீழே போகுது. ஸோ இது வந்துட்டு ஒரு டெட்லி கிராஸ் ஓவர். இது ஹேப்பன் ஆனதுக்கப்புறம் பாருங்க இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு நமக்கு ஸ்டில் ஒரு ரீடெஸ்ட் மாதிரி ஹேப்பன் ஆயிருக்கும். எவ்வளோ தூரம் பாருங்க கீழே போயிருச்சு மார்க்கெட். ஸோ பாசிபிலிட்டிஸ் ரெண்டு சைடுமே இருக்கு. பட் அந்த சைடு நமக்கு வந்துட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நான் என்ன சொல்றேன்னா லைக் அசெண்டிங்ஸ்னா நம்மளுக்கு வந்துட்டு ஐஎஸ் அப் சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகம். டிசெண்டிங்ஸ்னா நம்ம டவுன் சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகம். ஸோ அதை தான் வந்து நான் சொல்றது இங்க. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அகைன் ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள், பட் இது கீழே பிரேக் பண்ணால் மேலே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ டிசெண்டிங் ட்ரையாங்கிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கன்சல்டேஷன் ஹேப்பன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்டாக வெளியே பிரேக் ஆகுது. ஆகிட்டு நமக்கு வந்து 20 இஎம்ஐ வந்து 200 இஎம்ஐ வந்துட்டு பிரேக் பண்ணுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பெருசாக மேலே மூவ் ஆகிருப்பாருங்க. ஸோ கைஸ் லைக் வந்துட்டு பிரேக் அவுட் வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் நமக்கு வந்துட்டு எந்த சைடுனாலும் ஹேப்பன் ஆகும். ஸோ அதனால வந்துட்டு எது எடுத்தாலும் வித் ஒரு கன்ஃபர்மேஷனோட எடுங்க. ஸோ இப்போ வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, டிசைனிங் ட்ரையாங்கிள், அதனால நம்ம கீழே தான் போகுது. ஸோ அப்படின்னு வந்து இங்கே வந்தோடனே நம்ம கீழே எடுத்துடலாம், ஸ்டாப் லாஸ் மேலே பிளேஸ் பண்ணிடலாம் அப்படிலாம் வந்துட்டு இருக்கக்கூடாது. நமக்கு வந்து பிரேக் அவுட் ஹேப்பன் ஆகணும். ஹேப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ கைஸ் நம்ம வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிறத பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். எப்படி வந்துட்டு பிரேக் அவுட் ஆகுது, அந்த பிரேக் அவுட் வந்துட்டு என்ன மாதிரியான பிரேக் அவுட் அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஸோ கைஸ் பிரேக் அவுட் ஆகும்போது கீழே வந்துட்டு வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகேவா, வால்யூம்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த வால்யூம் இண்டிகேட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரீவியஸ் 5 to 10 கேண்டில்ஸோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிற இடத்துல வந்துட்டு நல்ல ஒரு பவரான வால்யூமோட பிரேக் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு வந்துட்டு ஃபேக் அவுட் வந்து நிறைய அவாய்ட் பண்ணலாம். அது யூஸ்வல் நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ சூப்பராக மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு வால்யூம்ஸ் அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்து ஃபேக் பிரேக் அவுட் வந்து நடக்கிறது கம்மியாகும். ஸோ இன்னொரு காட்டுறேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம்பிள் சேம் நமக்கு இங்கே ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே பிரேக் அவுட் ஹேப்பன் ஆகுது. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டில்ஸோட சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து நமக்கு வந்து அவ்வளோ பெரிய வால்யூமோட பிரேக் ஆகலை. ஸோ நமக்கு வந்துட்டு ஸ்டில் நமக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த இடத்துல. அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம வந்து பெருசாக கேண்டில் பெருசாக இருக்குது, பட் ஸ்டில் இங்கே வால்யூம் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது வென் கம்பேர் டு ப்ரீவியஸ் கேண்டில்ஸ். அகைன் நமக்கு வந்து கீழே போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம்ஸும் அதிகம் ப்ளஸ் கேண்டிலும் போயிட்டு அங்கே ரீடெஸ்ட் ஆகி கீழே வருது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா மார்க்கெட் வந்து கீழே டவுனில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு கீழே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று, ஸோ நமக்கு அகைன் ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டில்ஸோட நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் கேண்டில் வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது. பார்த்தீங்களா வால்யூம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வால்யூம் அதிகமாக இருந்து பிரேக் அவுட் ஆகிறதுலாம் வந்துட்டு மோஸ்ட்லி ஃபேக் அவுட் ஆகிறதுல வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அது ஃபேக் அவுட்டாக ஆகாது. அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீடெஸ்ட் மாதிரி ஹேப்பன் ஆகிட்டு எக்ஸாக்டாக நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிக் பெரிய கேண்டில்ஸ் வால்யூம் இங்கே நிறையா இதுவாயிருக்கு. பட் ஸ்டில் நமக்கு வந்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கைஸ் வால்யூம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிரேக் அவுட் ஆகும்போது வால்யூம்ஸ் வந்து நிறையா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஃபேக் பிரேக் அவுட் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ சின்ன சின்ன வால்யூம்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல ஃபேக் அவுட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
ஸோ எப்பயுமே வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ ரீடெஸ்ட் ஆப்பன் ஆயிடுச்சுன்னா வந்து கன்ஃபர்மேஷன் மாதிரி வந்து நமக்கு. ஸோ அந்த ரீடெஸ்ட் ஆப்பன் ஆயிட்டு நமக்கு வந்து ஐ பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம சூப்பராக வந்துட்டு அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். நமக்கு நல்ல ஒரு ஐ போகும், அது நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ கைஸ் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி வந்துட்டு பிரேக் அவுட் ஆப்பன் ஆகுது, அந்த பிரேக் அவுட் வந்துட்டு ஒரு ஃபேக் அவுட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். எப்படி என்ட்ரி எடுக்கலாம்னா நம்ம வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணலாம். என்ன பொறுத்த இருக்கும் அக்ரெசிவா இருக்கிற ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பிரேக் அவுட் ஆகி இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுப்பாங்க, எடுத்துட்டு அவங்க ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே பிளேஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு கன்சர்வேட்டிவா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் ஆப்பன் ஆகிறதுக்கும் வெயிட் பண்ணிட்டு இங்க என்ட்ரி எடுப்பாங்க, எடுத்துட்டு அவங்க ஸ்டாப் லாஸை இங்கே பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு 2 பேருக்கும் டிஃபரன்ஸ். அது ஒவ்வொரு ட்ரேடர்ஸோட பிஹேவியர், அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை வந்து அவங்க சூஸ் பண்றது. ஸோ கைஸ் ஐ திங்க் நான் வந்துட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு நிறையா வந்து நம்ம யூடியூப்ல போஸ்ட் பண்ணுவோம், நிறையா வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு நம்ம யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறையா நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இது மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஸ்டில் இன்னும் நிறைய கற்றுக்கணும், உங்களுக்கு அது டவுட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அதில் வந்துட்டு ஒரு வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் நீ இது வரைக்கும் என் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு என் கூட சேட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ தட் ஐ கேன் ஆன்சர் யூ ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். ஸோ கைஸ் ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு stay tuned guys. So I will be posting more videos in the near future. That's all for today's video guys. Have a great trading.